விடு, நம்ம வீட்டுல போய் சோறு தின்னுட்டு வந்தாச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சு பத்தியா? இந்த மஞ்சப்பட்டை எங்க தொலைஞ்சு போனாலும் தெரியல. நம்மளும் அங்கங்க பாடு பேசி வீட்லயும் போய் தின்னுட்டு வந்தாச்சு. இவன் எங்க போனாலும் தெரியல. சரி சீக்கிரம் போன போடுங்க. போனை எடுப்பால கொண்டாடவள தெரியலையா? சில சமயம் சைலண்ட்ல வேற போட்டு கொண்டாடி இருப்பா. சரி போடுங்க. அப்படி என்ன பேசாம வீட்டை நோக்கி போவோம். நம்ம வீட்டுல சுவாலி இல்லாமல அங்க வந்து காத்து கிடக்கும். ரிங் போகுது, எங்க கிடக்கால தெரியலையா? எங்க இருக்க? சார் வராரு மார் வராருன்னா எங்க இருக்க? நாரும் இல்லையா? விளங்குச்சு. எப்போ வரோன்னு கேளுங்களேன்னு நம்ம இடத்த காலி பண்ணுவோம். சீக்கிரம் வந்துருவியா? இப்படி வந்துட்டியா? பக்கத்துல வந்துட்டியா? சரி சீக்கிரம் வா, 10 நிமிஷத்துல வந்துருவியா? சரி வாமா தாயே. ஆமா, நாங்க எல்லாரும் இந்த மரத்தடியில கூடி கிடக்கும். சிம்மு இப்ப வந்துருவேன்னா புஷ்பாக்கா வந்துருவா. சரி வைக்கேன். இவளுக்கு சுவாலியே தான். நாமள வர சொல்லிவிட்டு அவ எங்கயாவது போய் நிப்பா. என்ன நாத்து, எங்க அண்ணன் உன்னை விட்டு பிரிய மாட்டார் போல இருக்க. குழுவுக்கு கூட கூடவே வராரு. நான் வேண்டாம் தான் நீ சொன்னே. அவர்தான் சொன்னாரு முத நாள் குழுவுல. சரி நானும் வரேன், என்னதான் நடக்குன்னு பாப்போமே. சரி உன்னை சேர்த்து விட்டுட்டு வரேன் அப்படின்னாரு. அதனால கூடவே வராரு. நானும் சரி சும்மா தானே இருக்காரு, சரி வாரோம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தேன். புருஷன் முன்னாடி நான் இப்படிலாம் இருக்கணும். என்ன ஒரு ஒற்றுமை. தலைவி வரதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? சரி நம்ம ஒரு கதையை விடுவோம். தங்கச்சி என்ன கதையை விட சொல்லு. என்ன கிட்டத்தட்ட நம்ம தேவா கல்யாணம் நெருங்கின மாதிரிதான். இந்த வாரத்துல சட்டுப்பட்டு முடிச்சிட வேண்டியதானே. தங்கச்சி எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் சொல்லு. நாங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தயாரா இருக்கோம் செய்யறதுக்கு. சரிண்ணே. என்ன நீங்க என் நாத்துவ பொண்ணு பக்கம் வந்தீங்களா? அப்ப ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் நடந்ததுன்னா சொல்லுங்கண்ணே. நிறைய சுவாரஸ்யம் இருக்கு. எதை சொல்ல எதை விட ஆமா அதெல்லாம் புடிங்கிறதா. 1000 ரூபாய் 2000 ரூபாய் புடுங்குதா சொல்ல. நாங்களும் ஜாலியா கேட்போம்ல. பொண்ணு பக்கம் வந்த நேரத்துல என் மச்சான் அதான் உங்க வீட்டுக்காரரு என் பக்கத்துல வந்து நின்று, மாப்பிள்ள இந்த என் தங்கச்சி கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ள பிள்ளை. வாயை திறக்கதா? என்ன சொல்லுங்கண்ணே. நான் கட்டன் ரைட்டா சொல்லிட்டேன். பொண்ணுட்டு 2 வார்த்தை தனியா கண்டிப்பா பேசியே ஆகணும்னு. இவ மாட்டேங்க. நான் ஆமாங்க கண்டிப்பா பேசியே ஆகணும்னு தலையில நின்னுட்டோம்ல. பொறுவு கடைசியில் என்ன தெரியுமா ஆச்சு? நான் கொஞ்சம் லொடலொடன் தான் பேசுவேன். ஆனா நீங்க அதுக்கு நேர் மாறுன்னு உங்க அண்ணன் சொன்னாங்க. நேரா விஷயத்துக்கு வரேன். எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. கேட்கவே மாட்டேங்க. வாய் மட்டும் தான் அசைத மாதிரி இருக்கு. பிடிச்சிருக்கு. ஐயோ பிள்ளைய எப்படி வளர்த்திருக்காங்க ஐயா. இப்படி ஒரு பொண்ணுக்காக தானே இவ்வளவு நாள் காத்திருந்தேனா. வாயை திறந்தாலே காத்து மட்டும் தானே வருது. பிடிச்சிருக்குன்னு சொல்ல கூட வாயை வார்த்தை வெளியில வர மாட்டேங்க. கடைசியா கேட்க நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் என்னவையாதுன்னு நினைப்பாங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்களா. பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா. இது போதும். என் காதுல லேசா மெல்லிசா மாறு விழுந்துட்டு என் காதுல விழுந்துட்டு போதும். இனிமே கட்டி மேல தண்டாய். கடவுளே. ராஜசாமி என்னக்கா? ஒரே ஒரு உதவி இங்க வாங்கலாம். இந்த வாரேங்க வாரேன். என்ன இதெல்லாம்? எங்க வீட்டு வாட்டுக்கு மேல பக்கத்து வீட்டுல அக்கா வீட்டு துணி விழுந்துட்டு அதை எடுக்கதான் கூப்பிட்டாங்க. யானைக்கு மேல யாரி நின்னா என் வாட்டு சத்தத்துல அங்க இருந்துச்சு ஆடிட்டேன். அது கல்யாணத்துக்கு முன்னால, இது கல்யாணத்துக்கு பின்னால. ஹாய் சொன்னங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல இப்போ சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. அத பத்தின டீடைல் எல்லாமே அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நம்ம தெருல உன்ன பத்தி ஒரு பேச்சு பரவலா கிடக்கு. யார் என்ன பத்தியா? நம்ம தெரியலையா? என்ன பேசிருப்பாவன்னு எனக்கு தெரியும்டி. நல்ல மாமியா, குணமுள்ள மாமியா. இப்படி ஒரு மாமியா கிடைக்க சின்ன பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். நிறைய பேர் இப்படி ஒரு மாமியார் கிடைக்கணும் எல்லாரும் வேண்டிட்டுல கிடக்கவோ கல்யாணம் ஆகாத பிள்ளை இல்ல அப்படின்னு பேசிருப்பாவோ. நீ தான் அப்படி நினைக்கணும். மருமகளுக்கு பயந்தவா, மருமகளை கண்டாலே கிடுகிடுன்னு ஆடிடுவா, தொட நடுங்கி அப்படின்லாம் உனக்கு பயந்த பூச்சலின்லாம் பேர் வச்சிருக்காவோ. பாவி மக்கா எவிட்டு சொன்னா எவ எனக்கு ஆவாதவ எவளா சொல்லிருப்பா. சொல்லிட்டி அவ பேர சொல்லிட்டு இன்னைக்கு அவ பம்பை பின்னி எடுத்துறதே. இதுக்குதான் ஆகும் நீ. எடி என் மர்மோ தான் என்ன கண்டு தொட நடுங்கி போய் நிப்பா. எடி என் மர்மோ வந்தனே என் காலை பிடிக்க வைக்கிறா இல்லையான்னு பாருட்டி. அப்பமாவது நீ நம்புவியா எனக்கு பயந்து தான் கிடக்கா என் மர்மோன்னு? எடி என் மக்கா பொண்ணு மவள ரசத்தி உங்க அன்னிகாரி வந்த உடனே எதையாவது ஒண்ணு கொசக்கு மசக்கு வச்சு நான் என் காலை அவளை பிடிக்க வச்சிருவேன். உடனே நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன் போனை எடுத்து டபக்கு 5-6 போட்டோவை பிடிச்சி உன் டேட்டஸ்ல போடினா போன்ல. ஆமா அதெல்லாம் என் வாயில என்ன நுழைய வச்சுக்கிது. ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். எப்படியா இருந்தாலும் எல்லாரும் ஊர்ல இருக்க எல்லாரும் பாப்பாவுல இந்த போன்ல வரத பாத்துக்கிட்டு பரவாயில்லையா செல்ல தாய்க்குதான் மர்ம சின்ன பொண்ணு பயந்து நடக்குதாமா, கொலையால நடக்குதா அப்படின்னு சொல்லுவோம் எல்லாரும். என் மக்கா ஞாபகம் பாட்ட பிடிச்சிருட்டி. மாமியா
என்னாச்சு காலத்துக்கு மேல வச்சிருக்கிய டிஸ்கோ டான்ஸ் ஆட போறிய மர்மோல கால்ல உடம்புல வந்து நல்ல நறுக்குன்னு குத்தி விட்டு என்னது உடம்புல பயங்கரமா வலிக்குமே தே இதை கவலைப்படாதீங்க தே இப்போ உங்க காலை பிடிச்சி உடம்புலாம் எடுத்து விட்டுருதேன் தே வலிக்காம எடுத்து விட்டுருதேன் தே காலை கொண்டாங்க தே பாத்தியாடி என் மர்மோல காலை பிடிச்சி வச்சுட்டா இப்ப ஒத்துக்கிட்டேம்மா நீ பெரிய ஆளுதான் நீ மர்மோலுக்கு பயப்பட மாட்டே மர்மோல உனக்கு பயப்படான்னு இப்ப ஒத்துக்கிட்டேம்மா ஏடி மக்கா சீக்கிரம் உன் பேண்ட் பாக்கெட்ல இருக்க அந்த போனை எடுட்டி வளைச்சு வளைச்சு போட்டா விடு என்ன நாத்து புது கேமராலாம் வச்சிருக்க மாதிரி இருக்கு என் புருஷன் ஒரு கேமரா வாங்கிட்டு வந்தாரு டப்பா கேமராவா இல்ல நல்ல கேமராவான்னு சரி ஒரு போட்டோ பிடிச்சு பாப்போமானே உங்க ரெண்டரையும் முத எடுக்கலாம்னு நினைச்சேன் அப்படியே ரொம்ப நல்லதா போச்சு நானும் ஒரு கேமராவும் கையில கொடுத்து எடுக்க வைக்கலாம் நினைச்சேன் சரி நல்ல வளைச்சு வளைச்சு எடுனா ஆமாடி மக்கா நல்ல வளைச்சு வளைச்சு எடுடி இம்மா கவலையப்படாத 360 டிகிரில எடுத்துறேன் நாத்து முத போட்டா நல்ல ஐஸ்வரியமா எடு ஏமா இப்படி இஞ்சி தின்ன மாதிரி ஒரு மாதிரி கோவத்துல போஸ் கொடுத்துட்டு இருக்க நல்ல சிரிச்ச மாதிரி போஸ் கொடு எடி கோவமா இருக்க மாதிரி போஸ் கொடுத்தாதானே எல்லாரும் பாப்பாவை எம்மா இந்த மாமியாருக்கு தான் மர்ம பயந்து போய் அடங்கி ஒடுக்கி இருக்கா அப்படி சொல்லி எல்லாரும் என்ன பெருமையா பேசுவோம்லடி அதுக்கு அப்படி கோவமா இருக்க மாதிரி போஸ் கொடுத்தே எப்படி சூப்பர் உடம்புல எங்க இருக்குன்னே தெரியலையே கண்ணாடி போட்ட பிறகு கூட ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க மர்மல இருக்கு மர்மல நல்ல காலை பிடிச்சு பிடிச்சு பாரு அவ்வளவுதானே பாத்துருதே இப்போ என் கண்ணை விட்டு எங்கேயா தப்பிரும் வந்து முள்ளு இதே நான் நல்ல காலை பிடிச்சு பாப்பேன் நீங்க வருத்தப்பட மாட்டீங்களா இல்ல மர்மல அதெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன் நல்ல காலை பிடி நல்ல மாத்தி காலை பிடி ரெண்டு காலை வேணாலும் பிடிச்சு பிடிச்சு பாரு ரெண்டு கல்லையும் முள்ளு இருக்கான்னு பாரு மர்மல ஓகே ரைட் இதுக்கு தானே காத்திருந்தேன் சூப்பர் அப்படிதான் நல்ல இடுடி ஏவா மர்மல சொன்ன கேளு ஏ விட்டுறேனே என்னதே அது எப்படி கூட முடியும் உங்க காலை நல்ல வெளிச்சத்துல வச்சு பார்த்தாதானே என் கண்ணுக்கு டப்பா கண்ணுக்கு நல்லா தெரியும் அதனால தான் நல்ல வெளிச்சத்துல வச்சு திருப்பி பார்த்துட்டு இருக்கேன் அட மூதேவி போட்டாவா பிடிச்சிட்டு இருக்கடி கவலைப்படாதம்மா உன் ஆசையை நீங்க நிறைவேத்துறேன் அவளுடைய ஸ்டேட்டஸ்ல போட்டுறே நீ பேசாம இரு இவ இதுக்கு ஊடையில கிடந்து போட்டோ எடுத்துட்டு கிடக்கா சம்டி தள்ளம்னா எங்க போய் விழுவான்னு தெரியாது அமுக டுமுக அமால் டுமால் ஏதே கட்ட கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன் முள்ள கண்டுபிடிச்சிட்டேன் மர்மல என்ன விட்டுரு முள்ள இல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல ஏதே நீங்க பயத்துல அப்படிதான் வளருவியா ஒண்ணு கவலைப்படாதீங்க முள்ள என்ன முள்ள காலோட கடிச்சு துப்பிடுறேன் பாவி மக்கா உன்னால வந்து இவ்வளவு சீரழிவு உன்னால நான் கிட்ட என்னால நீ கிட்ட சின்ன சீரழிவு நம்மளுக்கு அந்த பேரு திரும்பி பக்கம் ஓடிரு தேச பக்கம் வந்துடுச்சு காலை ஒடிச்சு கடை எடுப்புல வச்சு விடுவேன் இவன் நிறுத்தலையாக்கும் 4 மணி கேட்ச் மர்மல காலை கடிச்சு துப்பிடுவாத ஓடிட்டு திருப்பணி போன் அடிச்சிருப்பாளா மத்தவா யார் மத்தவா அதான் அந்த பேர் அழகி என்னவோ தெரியலையே 4 மணி தேவ நம்பர் கொடுக்கிறதுக்கு பதிலா வேற ஒரு நம்பர் சொன்னீங்களா யார் நம்பர் இது எவளுக்கு தெரியும் என்னது யாருக்கு தெரியுமாவா ஆமா அவ கேட்ட உடனே டக்குனு 10 நம்பர் கடன்னு எந்தெந்த நம்பர் என் வாயில வந்துச்சோ அப்படியே ஒப்பிச்சிட்டேன் போன் நம்பர் தாங்க நாளா பிறந்தா கிடைச்சாச்சு போன் நம்பர் சும்மா இருப்பாளா இப்ப அடிச்சிருப்பா நம்பரை போன கையில எடுத்தாச்சு நம்பர் போட்ட உடனே ரிங் ஆகும் ரிங் ஆனோன்னு அவர் எடுப்பாரு ஐயோ வெக்கமா இருக்கே ஹலோ பாரு அப்புறம் என்ன பேசுறது ஐயோ பேசுறதுக்கே வாயி வார்த்தை வர மாட்டேக்கே இந்த ஃபோர்கர் அக்கா ரொம்ப ஸ்வீட்டான அக்கா நம்பரை வேற கையில தந்துட்டாங்களே நம்பரை தரலன்னா கூட சரி ஓகேன்னு சொல்லி விட்டுருப்பேன் அந்த ஸ்வீட் அக்கா நம்பரை கொடுத்தா கண்டிப்பா போன் அடிச்சு தானே ஆகணும் கண்டிப்பா அந்த ஃபோர்கர் அக்காவுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் மேரேஜ் ஆன உடனே அந்த அக்காக்கு தேவா கிட்ட சொல்லி ஏதாவது gift வாங்கி பிரசன்ட் பண்ணணும் சரி இப்ப கால் பண்ணுவோம் என்ன பேசுறது சரி ஏதாவது பேசுவோம் நம்பர் போட்டாச்சு கால் போகுது